பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டே தீருவான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இத்தனை நாள் நமக்கு டிமிக்கி கொடுத்துட்டு தெரிஞ்சாங்க. இன்னைக்கு சிக்கிட்டாங்கல்ல, இன்னைக்கு அவங்க போய் அடிக்கிற அடியில இனிமே என்கிட்ட சீண்டாத அளவுக்கு பண்றேன். ஆமா, காசை கொண்டு போய் கொட்டி அழிச்சுட்டு நீ பேசுறியா? அவங்க கூட சேர்ந்து உனக்கு நாள் போடணும். மொத்தத்துல நீயும் அவங்களும் சேர்ந்து என் பேத்தி வாழ்க்கையை தான் அழிச்சுட்டீங்க. அத்தை சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன் நான் மட்டும் என்ன அவ வாழக்கூடாதுன்னு நினைச்சேன்? ஏன் அவன் நல்லா வாழணும் அப்படின்னு தானே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுனேன். ஆமா, பார்த்து பார்த்து பண்ணுனா. அப்பயும் என் பையன் சொன்னான் விசாரிக்கலாம்னு. கேட்காம பொண்ணை கொடுன்னு ஒரே ஆட்டம். நம்ம என்னைக்கு எதை செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு செய்யணும். அடுத்தவன் சூடு போட்டுக்கிறான்னு சொல்லி நம்மளும் சூடு போட்டுக்கிட்டா அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த வலியும் வேதனையும். ஆமா, என்ன குறை சொல்லுன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சின்ன பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு போச்சு, நம்ம பிள்ளைக்கு அதை விட பெரிய பணக்கார வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு தானே போய் அந்த வீட்டுல கட்டி கொடுத்த. இல்லைன்னா நீ எல்லாம் கட்டி கொடுக்குற ஆளா? உன்னை பத்தி எனக்கு என்ன தெரியாதா? புள்ள நல்லா வாழணும்னா எப்படியாப்பட்ட குடும்பமா இருந்தாலும் கட்டி கொடுக்கணும். இப்படி காசு, ஐயோ அவங்க அப்படி இருக்காங்க, நம்ம அதை விட பணக்கார வீட்டுல கட்டி கொடுக்கணும்னு நினைச்சா அப்புறம் இப்படித்தான் வந்து விடியும். இப்படியே பேசிக்கிட்டே வந்தீங்கன்னா வண்டி என்கிட்ட கவுத்து விட்டுருவேன் சொல்லிவிட்டேன். ஆமாடி, கவுப்ப நீ நல்லா கவுத்து விடுவே பாப்போம். வெளிநாட்டுல இருக்க என் பையனுக்கு போட போட்டு சொன்னேன்னு வையே, அங்க இருந்து வந்து உன்னை தூக்கி போட்டு மிதிப்பான், தெரியுமில்ல? காசை என்கிட்ட களவாண்டு தான் நகை போட்டேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அம்பிட்டுதான் கேமராவை மறைச்சு வச்சுக்கிட்டு நீ வேலை பார்த்திருக்க. ஐயோ, ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் கம்மனி இருங்களே, ஏன் இப்படி வாழ வள்ளி கட்டிட்டு வரீங்க? நானா கத்திக்கிட்டு இருக்கேன்? நான் ஏதோ ஒரு வார்த்தை தான் பேசினேன். உங்க அப்பா இதான் பாரு மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருக்கு. நீ பண்றதுக்கு தானே நான் கத்துறேன். ஐயோ, தயவு செஞ்சு ரெண்டு பேரும் முதல்ல கம்மனு வாங்க, இல்லையா நான் இங்கே குதிச்சறேன். நீங்க ரெண்டு பேரும் போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. சரிம்மா, நான் எதுவும் பேசல. உங்களை எல்லாம் சும்மாவே விட மாட்டேன்டா. வரேன் இல்ல, வெறியோட வந்துகிட்டு இருக்கேன். கையில மட்டும் 3 பேர் சிக்குனீங்க பிதிக்கி போடுவேன். அதுலயும் அந்த சுடிதார் போட்ட குந்தாணி இருக்காளே என் சம்மந்திக்காரி, சீச்சி சீச்சி, அவளை அப்படி சொல்ல கூட கூடாது. அவளை மட்டும் பார்த்தேன், அவளதான் முதல்ல வெளுக்கிறதே. மத்தவங்க எல்லாம் முட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ மட்டும் நின்னுகிட்டு இருக்க. உனக்கு எல்லாம் முட்டி போட முடியாதா? முட்டிய போடு. சார், எனக்கு 2 மூட்டும் விலகி போயிருச்சு சார். முட்டி போட்டனா மொத்தமா விலகிரும் சார். அது மொத்தமா விலகினாலும் சரி, அது அப்படியே போனாலும் சரி, முட்டிய போடு. ஐயா பழனி, அத்தைய பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? ஐயா முட்டி போட சொல்றாங்க, என் காலி என்னத்துக்கு ஆகுறது? அத்தைக்கு ஏற்கனவே வயசாகி போச்சு, உனக்கே தெரியும் இல்லையா? முட்டிக்கு ஏதாவது ஒண்ணு ஆனிச்சுன்னா நடக்க முடியாது. ஏய், நீ ஏதாவது பேசலன்னு வச்சுக்க, அத்தனை கூட நினைக்க மாட்டேன். என் தங்கச்சியவா நொண்டிக்காலன்ற போதாத குறைக்கு அங்கிருந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு வந்த மொத்தத்தையும் உங்க பேர்ல எழுதிக்கிறீங்களா? இவங்கிட்ட பேசி வேலைக்கு ஆகாது. ஐயா பழனி, அதான் நீ சம்பாரிச்சதெல்லாம் உங்ககிட்டே கொடுத்துட்டோம்லடா, அப்புறம் ஏன்டா இப்படி அடைச்சு வச்சு பாடப்படுத்துறீங்க? தாய் மாமன்றவன் தாய்க்கு அப்புறம் அம்மாவா இருந்து எல்லாம் பண்ணுவான். ஆனா நீ எனக்கு என்னடா பண்ணுன? என்னடா மாமா போய் வாடா போடன்ற? உனக்கு என்னடா மரியாதை? கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நான் உனக்கு காசு அனுப்புனா என் தங்கச்சி அங்க கஷ்டப்பட விட்டுட்டு நீங்க எல்லாம் சொகுசா இருப்பீங்க. இத்தனை நாள் வரைக்கும் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி என் 50 காசை சொரண்டி வாங்கி தின்னுபிட்டு இப்போ உன் பையனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அதையும் ஒழுங்கா வாழ விடாம அந்த பொண்ணு வாழ்க்கைக்கு எடுக்கிறீங்களா? உங்களை எல்லாம் சும்மாவே விட மாட்டேன்டா, சும்மாவே விட மாட்டேன். எல்லாத்துக்கும் போனை போட்டு வர சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க சுயரூபத்தை காட்டுவாங்க. மச்சான் போதும் மச்சான், காலெல்லாம் வலிக்குது மச்சான். உன் கோவம் எங்களுக்கு புரியுது மச்சான். அதுக்குன்னு உன் மாமன் பையன் இப்படி முட்டி போட வச்சா என்ன மச்சான்? வலிக்குது மச்சான். ஏதா இருந்தாலும் நின்னுக்கிட்டாவது பேசலாம் மச்சான். டேய், நீ ஏதாவது பேசாத, அடிச்சிடுவேன் சொல்லிட்டேன். உன்னை நம்பி ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறாங்கன்னா உன் அப்பா அம்மா தான் அப்படி இருக்காங்கன்னா நீ அவங்களுக்கு மேல வருவ போல இருக்கு. ஒரு பொண்ணையும் ஒழுங்கா பாத்துக்க தெரியல. நீ எல்லாம் என்னடா மனுஷன்? உன்னையெல்லாம் இதுவே கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். யாரு உன் சொத்தெல்லாம் கொடுத்தாச்சு, சும்மா வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காத. என்னமோ சின்ன வயசுலயே உங்க வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க, எல்லாம் நாங்க தானே பார்த்து எல்லாமே வளர்த்தோம். என்னமோ வந்து இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற. நாங்கெல்லாம் அன்னைக்கு உங்க 2 பேத்தையும் ஆதரிக்காம இருந்தோம்னு வச்சுக்க, நீயும் உன் தங்கச்சியும் ரோட்ல தான் தெரிஞ்சிருக்கணும், மறந்துடாத. ஏய், ஏதாவது பேசணும்னு வச்சுக்க, எல்லாத்தையும் எடுத்து வாய்க்குள்ள சொல்லி போடுவேன். வாய் மூடிட்டு இருக்கணும். என்ன சார், இவன் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான், எங்களை நீங்க திட்டிக்கிட்டே இருக்கீங்க, அவனை அதட்ட மாட்டேங்கிறீங்க. நீங்க குடும்பமா சேர்ந்து ஒரு பொண்ணு குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்துக்கு உங்க 3 பேத்தையும் என்னென்னமோ பண்ணிருப்பேன். ஆனா என்ன பண்றது, எதையும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக பொறுமையா இருக்கேன். வாயை வச்சுட்டு கம்மன் இருக்கணும். அதை விட்டுட்டு எதிர்த்து பேசுறேன்னு இருந்தீங்க, அப்புறம் ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி ஆயிடும். ஏய், வாயை வச்சுட்டு கம்மனி இருடி. ஏற்கனவே இவங்க முட்டி போட வச்சு காலை முறிச்சு போட்டாங்க. இதுல நீ வேற அதை இதன்னு பேசி வேற ஏதாவது தலைகளை கட்டி தொங்க விட்டுற போறாங்க.
என்ன பழனி, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? வந்துட்டு இருக்காங்களா என்ன? சார் சொல்லிட்டேன் சார், இந்த வந்துருவாங்க இப்ப. ஐயோ, ஒன்றும் இல்லை 9 இல்லை. இவனே இங்கே வந்து இந்த ஆட்டம் கட்டுறான். இன்னும் அவளுக வந்து இறங்கினாலுங்கன்னா என்ன பண்ணுவான்னு தெரியலையே. என் சம்மந்திக்காரி என்னென்ன வேலை வாங்கினேன். கக்கூசை கூட அடப்பெடுத்து விடுன்னு இன்னைக்கு வந்து மொத்த அடப்பையும் எடுக்க போறா. இங்கதான் இருக்கு அந்த குடும்பம் இருக்கு இன்னைக்கு. ஏய் நீலவேணி, உனக்கு இருக்குடி இன்னைக்கு. நமக்கு ஏத்த மாதிரியே இருக்கு ஆயுதம். ஏண்டி, எத்தனை நாள் உன் வீட்டுல முறவாசல் பண்ண வச்சு என்னை எம்புட்டு கேவலமா பேசுவ. அதுவும் இல்லாம உன் வீட்டு வேலைக்கு நான் வேலைக்கு காசு போட்டு ஆள் வைக்கிறேன். இன்னைக்கு இருக்குடி இருக்கு. ஐயோ, வந்துட்டாலே என் சம்மந்தி. வரவே வெறுங்கையோட வருவான்னு பார்த்தா விளக்கமாறு கையோட வராளே. ஏய் சம்மந்தி, என்ன 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 சொன்ன? கொஞ்சம் சத்தமா சொல்லு. சம்மந்தி அம்மா. சம்மந்தி அம்மாவா? சம்மந்தி அம்மாவா? உனக்கு புள்ளைய கட்டி கொடுத்தா என்னைய வேலை வாங்கிட்டு தெரிஞ்ச? அடிடி இன்னும் நல்லா வச்சு இல்ல, நாள முடியலனா கூட நான் வச்சு விழுக்கிறேன். அறியாம பண்ணிட்டோம். ஐயோ வலிக்குது. உன்னைய விடுறதுக்கான அங்க இருந்து வந்தேன். உன்னை வெளுக்கணும்னு தாண்டி வந்தேன். ஐயோ சம்மந்தி, சம்மந்தி உங்க கால்ல கூட விழுற சம்மந்தி. அடிக்காதீங்க சம்மந்தி, வலிக்குது. மருமகளே நீ நவரு. ஏமா உன் வீட்டுக்கெல்லாம் எதுக்குமா பொண்ணை கட்டி கொடுக்குறாங்க? நல்லா வச்சு வாழ்வீங்கன்ற நம்பிக்கையில தானே கட்டி கொடுக்குறாங்க. இப்படி ஏமாத்து பெருவழியா இருக்கீங்க. ஏமா நீங்க இப்படி ஏமாத்துறீங்களே, பொண்ணை பெத்த நாங்க இப்படி உங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி இருந்தோம்னா என்னென்ன பேச்சு பேசியிருப்பீங்க? எங்க பிள்ளைய உங்க வீட்டுல நிம்மதியா வாழ வச்சிருப்பீங்களா? சொல்லுங்கம்மா சொல்லுங்க. பையனை பெத்தீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். பொண்ணை பெத்த நாங்க என்னைக்கு வாய முடிக்கிட்டு பல்ல முடிக்கிட்டு அப்படியே போகணும். ஏதோ இல்லாம தெரியாம பண்ணிட்டோங்க. தெரியாமையா? ஏமா நீ என்ன சின்ன பாப்பாவாமா தெரியாம பண்றதுக்கு? என் மருமவ கிட்ட என்னென்ன பேச்சு பேசுன? உன் பையன் என்ன வேலைக்கு போறான்னு கேட்டதுக்கு அன்னைக்கு எம்பிட்டு சண்டைய போட்டுக்கிட்டு போனேன். இன்னைக்கு நீ இந்த பேச்சு பேசுறியா? ஏய் ஐயோ, உங்களுக்கெல்லாம் உழைச்சு திங்கிறதுக்கு என்ன கை கால் நல்லா தானே இருக்கு. ஊராஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பிள்ளைங்களை பெற்றவங்க கிட்ட ஏமாத்து பேர் வெளியா 300 பவுனை போடு 400 பவுனை போடுன்னு வாங்கி திங்கிற இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏடா ஃப்ராடு பயலே, நீ எல்லாம் மாப்பிள்ள. வெளி தோற்றத்துல அழகா இருந்து என்னடா பிரயோஜனம்? உள்ள மனசு அழுக்கு பிடிச்ச கழுசடை மாதிரி இருக்கேடா, கழுசடை. அன்னைக்கே எனக்கு தெரியும்டா நீ இந்த மாதிரி வேலை பார்ப்பேன்னு. ஒன்றும் இல்லை, நான் என்ன வேலை பார்க்குறேன்னு கேட்டதுக்கு என்ன சண்டையை போட்டுட்டு போனீங்க. நீங்கெல்லாம் மறக்க மாட்டேன். உங்க 3 பேத்தையும் உந்துலன்னு ஆக்கணும்னு தான் நாங்கெல்லாம் வந்திருக்கோம். சாதாரணலாம் உங்களால விட முடியாது. உங்க 300 பவுனை வேணா கொடுத்துட்றோங்க, எங்களை விட்டுருங்க. மருமகளே, நாங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டோமா, எங்களை விட்டுருமா. ஏய் யாருக்கு யார் நீ மருமவ? யார் மருமவ? வெளுத்து கட்டி போடுவோன்னு சொல்லிவிட்டேன். எமாடி இதுதான் உன் ஆத்திரம் தீரத்துக்கு சரியான நேரம். அவங்களுக்கு நல்லா வச்சு செஞ்சு விடு. இந்த உங்க அம்மா கிட்ட விளக்கமத்தை வாங்கி வெளுத்து விடு. இவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசணுமா? என்கிட்டயா? என்கிட்ட என்னடி பேசுற? அவங்கள தூக்கி போட்டு மிதி. முதல்ல நிறுத்துங்கம்மா. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு கோவனாலும் அதிகமா காட்டுவீங்க, பாசனாலும் அதிகமா காட்டுவீங்க. கண்மூடித்தனமா யாரை வேணாலும் நம்புவீங்க. ஆனா உங்க வீட்டுல உங்க கூட இருக்கவங்கள நம்ப மாட்டீங்க. என்னடி பேசிட்டு இருக்க? என்ன பேசுறேன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவையாவது எனக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு கேட்க விட்டீங்களா? உங்க இஷ்டத்துக்கு எல்லா முடிவும் பண்ணீங்க. ஆனா இப்போ பாதிக்கப்பட்ட யாரு? நான் தானே. உங்களுக்கு எதை பத்தி கவலை இல்ல. இப்ப கூட உங்களுக்கு ஆன கோபம், நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சின்ன பொண்ணு மாதிரி எனக்கு ஒரு பணக்கார வாழ்க்கை அமையல, அது மட்டும்தான் கோபம். அதுவும் இல்லாம அந்த 300 பவுனை தூக்கிட்டு போயிட்டாங்க, அது மட்டும் தானே. என் வாழ்க்கை இப்படி போனுச்சுன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு கவலை இருக்கு? கவலை இல்லாம இப்ப அவங்கள அடிச்சேன். நல்லா அடிச்சிங்கம்மா. உங்களோட ஆசை நிறைவேறலன்னு சொல்லி வேணா அடிச்சிங்க. சின்ன பொண்ணு மாதிரி எனக்கு ஒரு பணக்கார வாழ்க்கை அமையல, அது உங்களுக்கு கவலை. உங்களுடைய அகம்பாவத்துக்கும் உங்களோட பிடிவாதத்துக்கும் ஏத்த சம்பந்தம் அமையல, அதுக்காக அடிச்சிங்க. அவங்க எல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நோனியும் நம்ம வீடு உங்க வீட்டுக்கு நான் வந்ததுனால உங்களை 4 பேர் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி வந்த பொண்ணு நைட்டு சாப்பிடுன்னு கூட சொல்லாம அப்படியே நீ கிளம்பு நீங்க நீங்க சொல்றீங்களா என் மேல இருக்க பாசம்னு? இம்பட்டு வேதனையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தானே இருந்திருக்கா என் பேத்தி. பாவமா அப்பா, அவர் எவ்வளவோ கஷ்டப்படுறாரு நம்ம குடும்பத்துக்காகனா உங்களோட பிடிவாதத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்படுறாரு. அப்படியேப்பட்ட மனுஷனுக்கு நிம்மதியா வாழ விடாம இவ்வளோ பாடப்படுத்துறீங்க. உங்களை விட இவங்க எல்லாம் பண்ணுறது பெரிய பாவமே கிடையாதுமா. அப்புறம் நீங்க ஒரு பொண்ணை உங்களை நம்பி கொடுக்குறாங்கன்னா எப்படி பார்க்கணும்? நீங்களும் ஒரு பொண்ணு தானே. இதுவே உங்க பொண்ணுக்கோ இல்ல உங்களுக்கோ இந்த மாதிரி ஒரு நிலைமை நடந்திருந்தா அப்ப புரிஞ்சிருக்கும் என்னோட வலியும் வேதனை என்னன்னு.
ஒரு பொண்ணு உங்க வீட்டுக்கு வரான்னா அவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்துல எப்படி சூழ்நிலை என்ன மாதிரி இருக்கணும் வைக்கணும்னு எதுவுமே தெரியாது. நீங்க தான் உட்கார்ந்துருந்து பொறுமையா சொல்லணும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் வாழு வாழு வாழுன்னு கத்த வேண்டியது. எப்படி ஒரு மனுஷன் உங்க வீட்டுல இருப்பா? மன்னிச்சிருமா. நீங்க பையனை பெற்றதுனால பொண்ணை பெற்றவங்களோட வலியும் வேதனையும் புரியல. ஒரு பொண்ணை பெற்றிருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் அந்த வலியும் வேதனையும் எவ்வளோன்னு. அப்புறம் நீங்க ஒரு வீட்டுல மனைவி தப்பு பண்றானா கணவன் அதை சரி பண்ணணும், இல்ல ஒரு கணவன் தப்பு பண்றானா மனைவி அதை சரி பண்ணணும். ஆனா உங்க வீட்டுல எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. அடுத்தவங்களை ஏமாத்தி பொழைக்கிறதுல ஒரு பொழப்பா? அது உங்களையே நம்பி உங்களை மட்டுமே நம்பி வாழ்ற ரெண்டு ஜீவன்களை எம்பட்டு கஷ்டப்படுத்திட்டீங்க. ச்சே, என்ன மாதிரி பிறப்பு. இதுவே நீங்க ரெண்டு பேரும் போய் சேர்ந்து அவங்க வீட்டுல உங்க பையன் வளர்ற மாதிரி இருந்தா அவங்க உங்களை மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு அப்ப புரிஞ்சிருக்கும் அந்த வலியும் வேதனையும் என்னன்னு. மன்னிச்சிடுமா, மன்னிச்சிடுமா மருமவளேவா? மருமகனா என்ன அர்த்தம்? இன்னொரு மகன் அர்த்தம். மகளே இல்லாத உங்க வீட்டுக்கு ஒரு மகளா என்னை எப்படியெல்லாம் பார்த்துருக்கலாம். நீங்க என்ன அப்படி பார்த்துருந்தீங்கன்னா நானும் உங்களை தாயின் தகப்பனா நினைச்சு எவ்வளவோ நல்லா பார்த்துருப்பேன். அப்படியெல்லாம் இல்லாம எவ்வளவு கொடூரமா பேசுறது வைக்கிறது, அதெல்லாம் நினைச்சு கூட என்னால பார்க்க முடியல. நான் உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரேன், அந்த வாய்ப்பை நீ சரியா பயன்படுத்துவியா? ஜூலி, நம்ம வெளியே போகும்போதே நான் உன்கிட்ட சொல்லிட்டேன் என்னோட நிலைமை இதுதான், நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் இப்படி எல்லாம் நடந்துருச்சு. அதுக்கு நான் எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் அது ஈடுனே ஆகாது. நீ என்னை விட்டு போகும்போது அந்த லெட்டரை பார்த்து நான் எவ்வளவு அழுதேன் தெரியுமா? போறதான் போற, என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. அந்த 300 சவரன் எதுக்காக எங்க அப்பா போட்டாரு? நம்ம நல்லா இருக்கணும்னு தானே. இல்ல ஜூலி, எங்க வீட்டுல எனக்கு தெரியும் நீ அங்க இருந்தா கூட என்னைய தான் நினைச்சிட்டு இருந்திருப்பேன்னு. மன்னிச்சிரு ஜூலி, என்ன மன்னிச்சிரு. சரி, ஏன் இப்படி எல்லாம் முட்டி போட்டுட்டு இருக்கீங்க? எந்திரிங்க. ஏ ஜூலி, உனக்கு என்ன பைத்தியமா? இதுங்க அப்படியே கடக்கட்டும். இது ஏன் வாழ்க்கைமா, என்னைய முடிவெடுக்க விடுங்க. உங்க இஷ்டத்துக்கு முடிவெடுத்து நான் இன்னமும் இப்படியே இருக்கேன். மறுபடியும் இதுங்களெல்லாம் ஏத்துக்க போறியா? அம்மா, நாங்க 2 பேரும் வெளியே போகும்போது அன்னைக்கே எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டான். நான் இப்படிதான், என் குடும்பம் இப்படிதான், எங்களுக்கு எதுவுமே சொந்தம் இல்லைன்னு. அவன் என்கிட்ட உண்மையா தான் இருந்தான். ஆனா அதுக்குள்ளதான் எல்லாமே நடந்து போச்சு. இங்கே பாரு ஜூலி, இதுங்களை மட்டும் நீ ஏத்துக்கிட்டேன்னு வச்சுக்க, நான் இல்லைன்னு நீ நினைச்சுக்கோ. ஏமாடி ஜூலி, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இந்த குடும்பம் ஏற்கனவே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டு அடுத்த சொத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு எவ்வளவோ தப்பு பண்ணிட்டாங்க. இதுங்களை மறுபடியும் நீ ஏத்துக்கிட்டு மறுபடியும் உனக்கு ஏதோ கஷ்டம் வந்தா நாங்க எப்படிமா தாங்குவோம்? அப்பாயி, அவன் திருந்திட்டான் அப்பாயி. திருந்தினதுக்கு அப்புறம் அவனுக்கு தண்டனை கொடுத்து எதுவும் ஆக போறது இல்ல. இங்க பாருடி, இந்த குடும்பமும் வேணாம் ஒண்ணும் வேணாம். நான் சொல்ற மாதிரி வேற மாப்பிள்ளைய பாக்குறேன், அந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. இதுங்களை இப்படியே தொடச்சு விட்டுருவோம். என்னமா பேசிட்டு இருக்கீங்க? இது இல்லைனா இன்னொன்னு, அது இல்லைனா இன்னொன்னு, இப்படியே போய்கிட்டே இருந்தா என் வாழ்க்கை எங்கதான் போகும் நீ நினைச்சிட்டு இருக்க? எவ்வளவு குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளோட ஏத்துக்கிட்டு அதை நிறைய மாத்துறதுதான் ஒரு பொண்ணு. அதை விட்டுட்டு ஒருத்தர்கிட்டையும் ஒருத்தர் குடும்பத்திலையும் குறைய பார்த்துட்டு அந்த குடும்பம் வேணாம் மறுபடியும் இன்னொரு குடும்பத்துக்கு போவோம், மறுபடியும் அந்த குடும்பம் வேணாம் மறுபடியும் இந்த குடும்பத்தை விட்டு இன்னொரு குடும்பத்துக்கு போவோம் அப்படின்னு போய்கிட்டே இருந்தா அது பேர் வாழ்க்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உங்களை மாதிரி எனக்கு காசு வேணும், அது வேணும், இது வேணும்னு எதையுமே நினைச்சதில்லை. உண்மையான அன்புக்காக மட்டும்தாம்மா நான் ஏங்கிட்டு இருந்தேன். ஜூலிமா, நீ எடுத்த முடிவு சரிதான். அதுக்குன்னு இவங்க உன்னைய... அப்பாயி, நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்பாயி, நம்பிக்கை தான். காசு பணம் இல்லைனாலும் அவன் என்கிட்ட அன்னைக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். அவன் நல்லா வாழக்கூடாது, வாழ்க்கையை தொடங்கக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா அவன் என்கிட்ட எதையுமே சொல்லியிருக்கணுன்ற அவசியமே இல்லை. அதுக்குள்ள இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு அவனும் நினைக்கல, நானும் நினைக்கல. மற்றபடி நான் அவனை பிடிச்சிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரிம்மா ஜூலி, நான் மறுபடியும் எந்த கருத்தை சொல்ல விரும்பல. மறுபடியும் இதுங்களால என்ன பிரச்சனை வரப்போதோ. சார், இவங்களை விட்டுருங்க சார், இவங்களை நான் கூட்டிட்டு போறேன். ஏமா, நீங்க எடுத்த முடிவு சரிதான். இருந்தாலும் மறுபடியும் அவங்க உங்ககிட்ட ஏதாவது ஏமாத்துறதோ ஏதோ பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல சார், மறுபடியும் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க இதுலயே நல்லா அனுபவிச்சுட்டாங்கன்னு எனக்கு தெரியும். சரிம்மா, அப்புறம் உங்க விருப்பம். மருமவன் நம்மள ஏத்துக்கிட்டா இனிமே நம்ம பழையபடி ஆடலாம், வைக்கலாம், திருடலாம், ஓடலாம், அப்படி இப்படின்னு ஏதாவது அவங்க வீட்டுல கைவரிசைய காட்டினீங்க, அப்புறம் நீங்க எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு என் கைவரிசைய காட்டுவேன். சரியா? நல்ல இனிமே திருட்டுன்ற பேச்சுக்கே இடம் இல்லையா? நாங்க ஒழுங்கா இருப்போம்யா. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா
நீங்களே எங்களை தூக்கிட்டு வந்து வெளுத்து கட்டிருங்க ஐயா. இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர்ல நீங்க எழுதி சைன் பண்ணி கொடுத்துட்டு போகணும். சரியா? சரிங்க ஐயா. சரிம்மா, இவங்க கிட்ட பார்த்து என்ன ஏதுன்னு பேசிக்கோங்க. சரியே, எல்லாம் மறுபடியும் முட்டி போட்டுட்டே இருக்கீங்க. எந்திரிங்க. ஜூலி, என்ன மன்னிச்சிரு ஜூலி. நான் பண்ணினதெல்லாம் தப்புதான் ஜூலி. இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் ஜூலி. நான் உன்னை கேட்ட செய்வியா? சொல்லு ஜூலி, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன் ஜூலி. ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணாத. என் வாழ்க்கை மேல சத்தியமா சொல்றேன், இனிமே நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு உன்னை நல்லா பாத்துக்கிறேன் ஜூலி. என்னையும் என் குடும்பத்தை ஏத்துக்கிட்டது பெரிய விஷயம். ஏமாடி உன்னை புரிஞ்சுக்காம எவ்வளவோ விஷயம் பண்ணிட்டோமா, மன்னிச்சிருமா. சரி விடுங்க, எல்லாம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. சரி வாங்க, எல்லாரும் வீட்டுக்கு போலாம். நமக்குதான் வீடு வாசனை எதுவும் இல்லையேம்மா. வீடு இல்லையா? அப்புறம் நான் என் வீடு என்ன வீடு? நம்ம வீடு தானே. வாங்க. இல்லம்மா, உங்க குடும்பத்துக்கு ஏகப்பட்ட பாவம் பண்ணியிருக்கோம் நாங்க. அப்படி இருந்தா இப்ப உங்க வீட்டுல வந்து இருந்தா அவங்க எங்களை என்ன சொல்லுவாங்க? அது எங்க அப்பா கட்டின வீடு. அங்க யாரும் உங்களை எதுவும் சொல்ல முடியாது. யாரும் நினைச்சு நீங்க வருத்தப்பட தேவையில்லை. நீங்க வீட்டுல இருந்தாலும் நான் வேலைக்கு போய் உங்க எல்லாத்தையும் காப்பாத்துறேன். வாங்க போலாம். இப்படியாப்பட்ட மருமவை எனக்கு கிடைச்சும் பொக்கிஷமா பாத்துக்காம விட்டுவிட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோர் காவ்யா மற்றும் மகாலட்சுமி. நீங்கள் அனைவரும் நீடோடி வாழணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.